வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் மொழியில் நிறைய சேனல்கள் டெலிகாஸ்ட் ஆகிறது. அதில் சில சேனல்கள் மட்டுமே சீரியல்களை ஒளிபரப்பி வருகிறது. அந்த சீரியல்களில் குறிப்பிட்ட சீரியல்கள் மட்டுமே மக்களிடம் வரவேற்பை பெறுகிறது. ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்ற சீரியல்கள் அனைத்தும் சன் டிவியில் மட்டுமே ஒளிபரப்பாகி வந்தது. இப்பொழுது சன் டிவிக்கு போட்டியாக சில சேனல்கள் சீரியல்களை ஒளிபரப்பி வேகமாக முன்னேறி வருகிறது. அந்த வரிசையில் இப்பொழுது சன் டிவிக்கு போட்டியாக கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சி களமிறங்கியுள்ளது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஆரம்பத்தில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் சீரியல்கள் ஒளிபரப்பப்பட்டது. அதற்கு போட்டியாக சன் டிவியில் தொலைக்காட்சி சீரியல்கள் ஒளிபரப்பப்பட்டு ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது. சன் டிவியில் டெலிகாஸ்ட் செய்யப்பட்ட ஒவ்வொரு சீரியல்களும் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. ரேட்டிங்கிலும் உச்சத்தில் இருந்தது. போட்டிக்கு ஆள் இல்லாத காரணத்தால் சில சொதப்பல் நிகழ்ச்சிகளும் வரவேற்பை பெற்றது. அடுத்து விஜய் டிவியும் சீரியல் ஒளிபரப்பில் களமிறங்கியது. ஆனால் விஜய் டிவியில் ஆரம்பத்தில் ஒளிபரப்பான சீரியல்கள் மற்ற சீரியல்களை விட வித்தியாசமாக இருந்தது. எல்லா சீரியல்களைப் போலவே சென்டிமெண்ட் மற்றும் அழுகாட்சி சீரியல்களைப் போல் இல்லாமல் சுவாரஸ்யமாக எதை விரும்பி ரசிகர்களாகிய நாம் சீரியல்களை பார்க்கின்றோமோ அந்த பொழுதுபோக்கை குறைவில்லாமல் கொடுக்கும் வண்ணம் விஜய் டிவி சீரியல்கள் அமைக்கப்பட்டது. காலப்போக்கில் விஜய் டிவி சீரியல்களும் மற்ற சீரியல்களைப் போலவே அதே பாணியில் அமைக்கப்பட்டது. ஆரம்பத்தில் இருந்த வித்தியாசம் காணாமல் போனது. அடுத்து ஜீ தமிழ் தொலைக்காட்சியும் சீரியல்களை ஒளிபரப்ப ஆரம்பித்தது. முதலில் டப்பிங் சீரியல்களை ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. தொடர்ந்து நேரடியான தமிழ் சீரியல்களை ஒளிபரப்பவும் ஆரம்பித்தது. ஆனால் ரசிகர்களிடம் போதிய வரவேற்பு கிடைக்கவில்லை. இறுதியாக சன் டிவியை போலவே சீரியல்களை ப்ரமோஷன் செய்ய ஆரம்பித்தது ஜீ தமிழ் தொலைக்காட்சி. இந்த முறை ரசிகர்களிடம் மட்டுமல்லாமல் ரேட்டிங்கிலும் நல்ல வரவேற்பு கிடைத்தது. இப்போது தமிழில் தவிர்க்க முடியாத சேனல்கள் பட்டியலில் சன் டிவி, விஜய் டிவி மற்றும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி இடம் பிடித்துவிட்டது. இப்போது கலர்ஸ் தமிழ் டிவி சன் டிவிக்கு போட்டியாக சீரியல் ஒளிபரப்பில் களமிறங்கியுள்ளது. ஏற்கனவே ஜீ தமிழ் மற்றும் விஜய் டிவியின் போட்டியை சமாளிக்க சன் டிவி திணறிக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் கலர்ஸ் தமிழ் களமிறங்கியிருப்பது சன் டிவிக்கு மேலும் தடுமாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. மேலும் கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சி சீரியல்கள் ஒளிபரப்புவதில் வேகமாக முன்னேறி வருகிறது. வெவ்வேறான திரைக்கதை அமைப்பில் திரைப்படங்களின் தரத்திற்கு இணையாக தொலைக்காட்சி தொடர்களை ஒளிபரப்பி வருகிறது. சமீபத்தில் சன் டிவி, விஜய் டிவி மற்றும் ஜீ தமிழ் டிவி போட்டி போட்டுக்கொண்டு புதிய சீரியல்களை ஒளிபரப்பியது. இப்போது கலர்ஸ் தமிழ் டிவியும் தன் பங்கிற்கு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 2 புதிய சீரியல்களை ஒளிபரப்பியுள்ளது. கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சியில் தரி மற்றும் மலர் என 2 புதிய சீரியல்கள் ஒளிபரப்பாகிறது. இதில் தரி சீரியலின் கதை காஞ்சிபுரம் பின்னணியில் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்கு பட்டு நெசவு செய்யும் தொழிலாளர்களின் வாழ்க்கையையும் அவர்களுடைய காதலையும் எடுத்துச் சொல்லும் விதமாக இந்த சீரியலின் திரைக்கதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தரி சீரியலில் ஸ்ரீநிதி முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அடுத்து மலர் சீரியலின் கதை ரொமான்டிக் த்ரில்லர் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த 2 சீரியல்களிலுமே ஏற்கனவே முந்தைய வீடியோக்களில் சொன்னது போலவே பெண் கதாபாத்திரத்தை மையமாக வைத்து திரைக்கதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தரி மற்றும் மலர் சீரியல் ரசிகர்களிடம் வரவேற்பை பெறுமா என பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் கலர்ஸ் தமிழ் டிவியும் சன் டிவிக்கு போட்டியாக ரேட்டிங்கில் வரவேற்பை பெறுமா எனவும் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.